பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் சீர்திருத்த முயற்சிகள் பலனளிக்க தொடங்கியுள்ளன. இவ்வாண்டின் 2வது காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் 4.5 விழுக்காடு என ஊக்கமளிக்கும் அடைவு நிலையை பதிவு செய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முக்கிய சான்றாகும். வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngah korming அவ்வாறு கூறியுள்ளார். 4.5 விழுக்காடு அளவில் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சி மக்களை மையமாக கொண்ட மற்றும் விரிவான அரசாங்கத்தின் நிதி கொள்கைகள் மற்றும் முன்னெடுப்புகள் நேர்மறையான முடிவுகளை தர தொடங்கியுள்ளன என்பதற்கான தெளிவான அறிகுறி என்றார் அவர். உலகளாவிய அழுத்தங்கள் அதிகரித்து வரும் போதிலும் நிலையான உள்நாட்டு தேவை, பயனீட்டாளர் மற்றும் முதலீட்டாளர் நம்பிக்கை ஆகியவை அரசாங்கத்தின் அணுகுமுறையின் அடைவு நிலையை பிரதிபலிக்கின்றன. குறிப்பாக அடிப்படை ரஹ்மா உதவி திட்டம், ரஹ்மா ரொக்க உதவி திட்டம் மற்றும் குறைந்தபட்ச ஊதிய அதிகரிப்பு உள்ளிட்ட மத்திய அரசாங்கத்தின் பல்வேறு முயற்சிகள் மூலம் மக்களின் வருமானம் மற்றும் வாங்கும் சக்தியை அதிகரிக்க உதவியது. மடானி அரசாங்கம் எப்போதும் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதிலும் அனைத்து பிரிவு மக்களின் நல்வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிப்பதிலும் உறுதியாக உள்ளது என்றார் அவர். இவ்வேளையில் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பாக சொத்துடைமை துறையில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக OPR வட்டி விகிதத்தை 2.75 விழுக்காடாக குறைத்த பேங்க் நெகாரா மலேசியாவின் முடிவையும் அமைச்சர் வரவேற்றார். நகர சம்மேளன் மக்களே, உங்களுக்காக வருகிறது GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சம்மேளன் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 23 இருந்து 27 ஜூலை ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சம்மேளன் ஆப்போசிட் ஆஃப் KTM ஸ்டேஷன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், லட்சக்கணக்கான பொருட்கள் ஷாப்பிங் செய்ய, ஃபன் பண்ண, என்டர்டெயின்மெண்ட் நாள்தோறும் பாலிவுட் காலிவுட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சம்மேளன் வில்.